கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் வெற்றி பெறுவதற்கும் தோல்வி அடைவதற்கும் மூல காரணமாக அமைவது நம்முடைய சிந்தை. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்கிறார், "The mind of a believer is a fertile land" என்று சொல்லி. நம்முடைய சிந்தை ஒரு நல்ல அருமையான விளைநிலத்தை போல இருக்கிறது. அதிலே நல்ல காரியங்களை நாம் விதைக்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் நல்ல அறுவடையை நாம் பார்க்க முடியும். அப்படியாக கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு 5 சிந்தைகளை குறித்து பிலிப்பியர் நிருபத்திலே பவுல் எழுதுகிறார். முதலாவது அவர் சொல்லுகிற காரியம் பிலிப்பியர் 2:2 நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி. நாம் ஏக சிந்தை என்று சொன்னால் ஒன் மைண்ட், ஒரே சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிற சபையிலே நம்முடைய தேவ ஊழியக்காரரோடு பாஸ்டரோடு கூட ஒரே சிந்தையிலே ஒரே தரிசனத்திலே நாம் பயணிப்பது நமக்கு ஆசீர்வாதம். குடும்பத்திலையும் கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் கர்த்தர் சமூகத்தில் வரும் பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு பதில் தருகிறார். இரண்டாவது நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய சிந்தை தாழ்மையான சிந்தை. பிலிப்பியர் 2 3, 4, 5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களுக்கு இருக்க கடவுது என்று சொல்லி அவர் தம்மை தாமே வெறுத்த அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினது போல நமக்கும் எவ்வளவு மேன்மையாக நாம் இருந்தாலும் தேவனால் உயர்த்தப்பட்டாலும் தாழ்மையான சிந்தை நமக்கு எப்பொழுதுமே வேண்டும். ஆமென். தாழ்வு மனப்பான்மை அல்ல, தாழ்மை நம்முடைய சிந்தையிலே காணப்பட வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:15 நாம் பார்க்கிறோம், நாம் உலக பிரகாரமான சிந்தை இல்லாமல் பரலோக சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆமென். பரலோக சிந்தை நமக்கு வேண்டும். 20 பார்க்கிறோம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. பிலிப்பியர் 3:19 வாசிக்கிறோம், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி. உலக பிரகாரமான ஜனங்களுடைய சிந்தை, ஏன் சில கிறிஸ்தவருடைய சிந்தை கூட பூமிக்கு அடுத்த காரியங்களிலே பூமியிலும் நாம் எப்படி நன்றாக வாழலாம் என்று சொல்லி. ஆனால் தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே நித்தியத்தை குறித்த பரலோகத்தை குறித்த சிந்தையோடு நாம் வாழ வேண்டும். நான்காவதாக ஒரு சிந்தை நமக்கு காணப்பட வேண்டும். பிலிப்பியர் 4 5 6 சொல்கிறார், நீங்கள் கவலையற்ற சிந்தை இருக்க வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும், இதை குறித்து கவலைப்படக்கூடாது என்று சொல்லி. உலக பிரகாரமான காரியங்களை சிந்திக்க நமக்கு கவலை பெருகும். தேவனை குறித்து சிந்திக்க நமக்கு மனதில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆகவே கவலையற்ற சிந்தையை நாம் கொண்டிருக்க வேண்டும். கவலைகளை தூக்கி எறிவோம். கடைசியாக 5ஆவதாக பிலிப்பியர் 4:8-9 ஒரு 8 காரியங்களை பவுல் சொல்லிட்டு சொல்றார். இவைகளையே சிந்தித்து கொண்டுங்கள் என்று சொல்லி. அவைகள் என்ன என்று சொன்னால், ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகள் என்று சொல்லி ஒரு தூய்மையான சிந்தை நமக்கு வேண்டும் என்று சொல்கிறார். சிந்தையை பாதுகாத்து கொள்வோம். பரிசுத்தமான காரியங்களை சிந்திப்போம். கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.